தலை பாரமாக இருக்கா? உச்சந்தலையில் வேர்க்கும் போது, அதாவது நம்ம வெயிலில் போயிட்டு வந்து வேர்க்கும் போது, தலை குளிச்சுட்டு வந்து சரியாக காயாமல் லேட் ஆகும்போது, டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது தலை பாரம் ஆகிடுதா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த மாதிரி தலை பாரம், அதாவது நீர் கோர்த்துட்டு தலை பாரம் ஆகுது, சளி பிடிக்கும் போது ஒரு தலை பாரம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெயிலில் போனால் வேர்த்து நிறைய ஸ்வெட்டிங்ஸ் ஆகும்போது, கொஞ்சம் கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மேல் தலை பாரம் ஆகுது அப்படின்னா இது ஒரு இண்டிகேஷன். அதாவது உடல் ரீதியான உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிறது தான் அந்த தலை பாரம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது. எந்த ஆர்கன் சம்மந்தமாக தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுசாக பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். நீர் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது, அதாவது ஸ்வெட்டிங் நடக்கும்போது, நிறைய நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு சரியாக துவட்டாமல் இருக்கும்போது, இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதிகமாக உங்களை வந்து அந்த பாரம்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருது. அதாவது அந்த இடத்துல வெயிட் ஆகுதுங்கிறத தான் நம்ம தலை பாரம்னு சொல்கிறோம். அப்போது அங்கே வாட்டர் சார்ந்த ஒரு விஷயம், அதாவது நீர் சார்ந்த ஒரு விஷயம் ப்ராப்ளமில் இருக்குங்கிறத உங்கள் பாடி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. எந்த வகையில், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யூரினரி பிளாடர் அப்படிங்கிற சிறுநீர் பை பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத தான் இந்த தலை பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த தலைபாரம் 6 மாதமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, மேலே இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்கன்னா, அப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. உங்களுக்கு வாட்டர், அதாவது நீர் சார்ந்த விஷயங்கள், யூரின் சம்மந்தமான விஷயங்களில் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கணும். நைட்டில் அதிகமாக யூரின் போகுது, பகலில் கம்மியாக இருக்குது, அல்லது இப்போ தான் யூரின் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, மறுபடியும் யூரின் அர்ஜென்சி இருக்குது. யூரின் என்ன தான் போனோம் அப்படின்னாலும், அர்ஜென்ட்டாக போனோம் அப்படின்னாலும் போகக்கூடிய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்காக இவ்வளோ அர்ஜென்சி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் யூரின் எரிச்சலாகி ரொம்ப பேர்னிங் சென்சேஷன் ஆகிற மாதிரி இருக்கிறது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்ணை சுற்றி வலிக்கிறது, முக்கியமாக உங்களோட கண்ணோட உள்பகுதிகளில் 2 பக்கமோ அல்லது ஏதோ ஒரு பக்கமோ வலிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்ணே ஐபாலே வந்து அழுத்தமாக வலிக்கிற மாதிரி இருக்கிறது, கழுத்து வலி ஏற்படுறது, முதுகு தண்டில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். தயவுசெய்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றதை இப்போவாவது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.